என்ன டிஃபன் பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து இந்த அவரைக்காய் இருக்குல்ல, இந்த அவரைக்காயில வந்து காரப்பொங்கல், அதாவது அவரைக்காயில வெண்பொங்கல் மாதிரி வச்சுக்கேன், காரப்பொங்கல். இது வந்து நம்ம வந்து இங்கே வந்து கர்நாடகாவில் வந்து அவரைக்காலோ அப்படின்னு சொல்லுவாங்க. முளைக்கட்டி வந்தது. இது வந்து நைட்டே வந்து ஊற வச்சது இல்லை, ஊற வச்சு அதை ஸ்கின்ல எடுத்துட்டு அது 12 hours ஆகும் அந்த ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு. பயங்கர ப்ரோட்டீன் இது. ஸோ அதை வச்சு பண்ண போறீங்களா? ஆமாம், அதை வச்சு பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, 1 டம்ளர் ரைஸு, பச்சரிசி ரா ரைஸு 1 டம்ளர், 1 டம்ளர் வந்து இந்த அவரைக்காய், 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு பைத்தப்பருப்பு. ஸோ இது வந்து 1 இது அரை 2.5 கிளாஸஸ். இந்த 2 கிளாஸுக்கு 1 கிளாஸுக்கு 4 வீதமாக ஜலம். ஸோ எவ்வளோ ஆச்சு? 2.5க்கு 10 டம்ளர் வரும். 10 டம்ளர் இது எல்லாத்தையும் ஜலம் விட்டுட்டு உப்பையும் போட்டு குக்கரில் வச்சிடணும். 2 விசில். அது வந்ததுக்கப்புறம் தாளிக்கிறது. ஸோ நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து குக்கரில் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சிடலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து இந்த மாதிரி பொங்கல், வெரைட்டி ரைஸு இதெல்லாம் வந்து பசங்க எங்கே தனியாக இருந்தாலாம், இல்லை ஆற்றுல யாரும் எல்லாரும் ஊருக்கு இருக்கும்போது இவங்க வந்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, புதுசாக குக்கிங் வரவங்க இவாளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டைப்ல இப்போ கிடைக்கும் இல்லையா இந்த மச்சை, வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த பண்ணிட்டு நல்லா இருக்கும். ஆமாம், இந்த மாதம் தான் இதோட சீசன். ஆமாம், அப்புறம் இதெல்லாம் கிடைக்காது. எல்லாத்தையும் அலமின் இருக்கீங்க இல்லையா? எல்லாத்தையும் அலமின் இருக்கேன். உப்புமா கூட பண்ணலாம். உப்புமா பண்ணலாம், அந்த அக்கி ரொட்டி பண்ணலாம், குருமா நிறைய பண்ணிக்கலாம், நிறைய பண்ணலாம். இப்போ வடை கூட பண்ணலாம். சாயந்தரம் ஆனால் வடை பண்ணலாம். வடையும் பண்ணலாம். ஏன்னா இந்த சீசனில் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். உப்பு. ஸோ இப்போ வந்து அவரைக்காய், அரிசி, பாசிப்பருப்பு, உப்பு இதெல்லாம் போட்டாச்சு. Now we are going to put 10 glasses of water. குக்கர் வச்சிடணும். இந்த குக்கர் வந்து எப்படி மூடணும்னா, இது வந்து 90 டிகிரிஸில் இது வச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே இங்கே வச்சு திருப்பி வேண்டியதான். திருப்பி சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நார்கின்ஸ் வந்து தெரியாது. இப்படி இருக்கு இல்லையா, இப்படியே வச்சா இது மூடாது. இது வந்து என்ன பண்ணணும், 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்படி ரொட்டேட் பண்ணி உள்ளே விட்டு திருப்பி அந்த 90 டிகிரிஸை திருப்பிட்டோம்னா உள்ளே செட் ஆகிடும். இதை அப்படியே மூடி வச்சிடணும். லாக். ஓகே, மீடியமாக வச்சு 2 விசில். பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்கு வந்து நெய்யில் தாளிச்சா நல்லா இருக்கும் பொங்கலுக்கு. ஸோ நெய்யில் வந்து தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூனில் வந்து கேஷ்யூநட்ஸ் முந்திரி பருப்பு, 1 பீஸ் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இதை வந்து நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துட்டு தாளிச்சுட்டு அதை வந்து இதில் பொங்கலில் போட்டணும். மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு, இதில் வந்து நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன், இஞ்சி, கருவேப்பிலை மட்டும் லாஸ்ட்டில் போடலாம். இது இரும்பு இழுப்பு சட்டைங்கனால இந்த சூட்லேயே முந்திரி பருப்பு இன்னும் கொஞ்சம் ஆகும். ஸோ இது லேசாக ப்ரௌன் ஆகும்போதே ஆஃப் பண்ணிடலாம். இந்த ப்ரௌன் கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு, அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். சூட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது அப்படியே வந்து பொங்கலில் போட வேண்டியதான். பொங்கல் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு, ரெடி ஆகிட்டு இப்போ நெய்யில் தாளித்த முந்திரி பருப்பு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது அப்படியே கலந்துட வேண்டியதான். பொங்கல் வந்து கொஞ்சம் தளரதாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கலந்து கொஞ்சம் ஆறுனா இதாகிடும், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும். ஸோ இது வந்து
ஈஸி டு மேக், ஹெல்தி. இது வந்து அவரைக்காய் வந்து நம்ம வந்து முளைக்கட்டை விட்டனால நல்ல ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கும். ஈஸி டு மேக். பொங்கல் ஆயிடுச்சு, தொட்டுக்கு என்ன பண்ணிருக்கோம்? பொங்கல் ஆயிடுச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ பொங்கல் வந்து இப்போ இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ தட் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நார்மல் தேங்காய் சட்னி தாளித்து இதில் எண்ணெயில் வந்து கடுகு போட்டு தாளித்து வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் த பிரேக்ஃபாஸ்ட். முளைக்கட்டிய அவரைக்காய் கார பொங்கல் வித் தேங்காய் சட்னி. லெட்ஸ் என்ஜாய். ஓகே, தேங்க்யூ.